இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கரம் நம்ம எல்லார் மேலயும் வைக்கப்படட்டும். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇವರ ಹಸ್ತವಾದದ್ದು ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಇಡಲಿ. குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல விழட்டும். ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳು ಹೋರಾಟಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಹೋಗಲಿ. உங்களை குழப்பிக்கிட்டே உன்னை கலக்கிக்கிட்டே உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது அந்த பாபிலோனின் வல்லமை, அது இயேசுவின் நாமத்துல விழட்டும். ನಿಮ್ಮನ್ನು ಗಲಿಬಿಲಿ ಮಾಡುತ್ತಾ ಇರುವಂತ ಶಕ್ತಿ, ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸುವಂತ ಶಕ್ತಿಗಳು, ನಿಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸುವಂತ ಶಕ್ತಿ ಎಲ್ಲವೂ ಆ ಬಾಬಿಲೋನ್ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಹೋಗಲಿ. மிகுந்த அதிகாரமுடைய ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். ಅನೇಕ ಶಕ್ತಿಯುತವಾದಂತ ಒಂದು ದೂತನು ಕೆಳಗಡೆ ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂದನು. அவனுடைய மகிமை பிரகாசத்தினால் பூமி பிரகாசமாயிருந்தது. ಅವನ ಮಹಿಮೆ ಪ್ರಕಾಶದಿಂದ ಭೂಮಿ ಎಲ್ಲವೂ ಪ್ರಕಾಶವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. அவன் பலத்த சத்தத்தோட சொன்னான், ಅವನ ಬಲವಾದ ಶಬ್ದದಿಂದ ಕೂಗಿದನು, மகாபாபிலோன் அது விழுந்தது, மகாபாபிலோன் அது ಬಿದ್ದಿತು, விழுந்தது. ಬಿದ್ದಿತು. பேய்களுடைய குடியிருப்பாய் இருந்த அந்த பாபிலோன், ದೇವಗಳ ವಾಸಸ್ಥಾನವಾಗಿದ್ದಂತಹ ಬಾಬಿಲೋನ್, சகல விதமான அசுத்த ஆவிகளின் காவல் வீடாய் இருந்த பாபிலோன், ಸಕಲ ವಿಧವಾದ ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳಿಂದ ತುಂಬಿದಂತಹ ಒಂದು ಆ ಬಾಬಿಲೋನ್, அசுத்தமும் அருவருப்புமான பாபிலோன், ಅಪವಿತ್ರವಾಗಿಯೂ ಅಸಹ್ಯವಾಗಿರುವಂತ ಒಂದು ಬಾಬಿಲೋನ್. கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தபடினால் அது விழுந்தது. ಕರ್ತನ ಹಸ್ತವು ನನ್ನ ಮೇಲೆ ಇರುವುದರಿಂದ ಅದು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು இந்த ಹೋಯಿತು. காலை வேளையில் அது விழட்டும். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಬಿದ್ದು ಹೋಗಲಿ. உங்க பிள்ளைங்க மேல உங்க குடும்பத்தின் மேல இந்த பாபிலோன் இருந்ததுன்னா, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಈ ಬಾಬಿಲೋನ್ ಶಕ್ತಿ ಇರುವುದಾದರೆ, இல்ல உங்க பிள்ளைங்க உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த பாபிலோன்ல இருந்தாங்கன்னா, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವವರು ಬಾಬಿಲೋನಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னுடைய குடும்பத்தை நீர் மறைத்துக் கொள்ளும் என்று சொல்லுங்க. ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹಸ್ತದ ನೆರಳಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஆமென். எங்களை மறைச்சுக் கொள்ளுங்க ஏசப்பா. ಮರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ ಏಸಪ್ಪ. ஆமென். இந்த மாதத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். ಈ ಬೆಳಗಿನ ಈ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ಅದಾಗಿದೆ. என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைக்கிறேன். ನನ್ನ ಕರದ ನೆರಳಿನಿಂದ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் மறைப்பார் என்றால் நான் எருசலேமுக்கு வருவேன். ದೇವರು ನನ್ನನ್ನು ಮರೆ ಮಾಡುವುದಾದರೆ ನಾನು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬರುತ್ತೇನೆ. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஓடி வருவேன். ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ನೋಡಿ ಓಡಿ ಬರುತ್ತೇನೆ. எனக்கு சமாதானம் கொடுக்கிறதான கிடைக்கிறதான இடத்தை நோக்கி நான் ஓடி வருவேன். ಸಮಾಧಾನ ಸಿಗುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೇರಾಗಿ ನಾನು ಓಡಿ ಬರುತ್ತೇನೆ. கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்தபடியினால் ಕರ್ತನ ಹಸ್ತವು ಎಜ್ರನ ಮೇಲೆ ಇರುವುದರಿಂದ பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வந்து சேர ஆண்டவர் உதவி செஞ்சார். ಬಾಬಿಲೋನಿನಿಂದ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಒಂದು ಸೇರಲು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ.